நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன். இந்த மாதம் மட்டும் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா மட்டும் போடப்பட்ட பொதுநல வழக்கு மட்டும் ஒரு 10க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்கு, மிக முக்கியமான வழக்கு. எல்லா தளத்திலும் நின்று உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தம்பி போராடிட்டு வந்துட்டு இருக்கோம். அது சின்ன ஒரு மேற்பார்வை சொல்றோம்ல, ஒண்ணும் இல்ல. இப்போ மீன்பிடி தடை காலத்துல மீனவர்களுக்காக 13 மாவட்ட மீனவர்களுக்காக 20,000 ஒய்த்திட கோரி ஒரு வழக்கு போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் கழிப்பற வசதி, வாட்ச்மேன்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், பிடி விளையாட்டு ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட்டு நம்ம ஒரு வழக்கு போட்டோம்னா அதுக்கும் அரசு ஆணை பிறப்பிச்சிருக்கு உயர்நீதிமன்றம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை விரகனூர் ரவுண்டானா பாத்தீங்கன்னா ஒரு இதய பூமி, மிகப்பெரிய டிராபிக் இருக்கும். கிண்டி மேம்பாலம் அமைக்க சொல்லி விரகனூர் மேம்பாலம் கட்ட சொல்லி ஒரு வழக்கு போட்டோம். அதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிமி கருவேல மரம் அண்ணன் ஊர்ல, அண்ணன் இளையங்குடி உள்ள அரணை ஊர்ல கருவ மரத்தை முழுமையாக அகற்றக்கூடிய வழக்கு போட்டிருக்காங்க. வருகிற 22 அதுக்கு வந்து ஃபைனல் ஆர்டர் வரப்போகுது. ஸ்பெஷல் பெஞ்சில் கொண்டு போயிருக்கோம். அது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாக்க தொடர்ச்சியா நீங்க போனீங்கன்னாக்க நல்லா பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. நம்ம விளைஞ்சும் துறைமுகத்துல கேரளாவில லைபீரியா கப்பல் கவுந்து பெரிய அளவுக்கு எண்ணெய் படலங்கள் படர்ந்து பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. நம்ம நாம் தமிழர் கட்சி தான் 1 வருஷமா போராடி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செய்து ஒரு தனி குழு போட்டு அந்த கேரள அரசு மட்டும் ஒரு 2000 கோடிக்கு மேல இழப்பீடு கேட்டு வாங்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துச்சுன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மட்டும் கடுமையான பாதிப்பு. நம்ம வழக்கு போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில பசுமை தீர்ப்பாயத்துல தமிழ்நாடு அரசு இணைத்துக் கொண்டது. அது மட்டும் இல்ல, கேரளா அரசு எப்படி வழக்கு பிடிச்சதோ அது போல தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்து மீனவர்களுக்கு 2000 கோடி பணம் வாங்கி கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கு. அந்த விஷயம் பார்த்துப்போம். அடுத்து அப்படியே பார்த்தோமாக்கு இப்போதைக்கு நம்ம தொடர்ச்சியா கொடைக்கானல் சம்பந்தமா வழக்கு போட்டிருக்கோம். 200க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்கு போட்டிருப்போம். நம்ம தொடர்ச்சியா போட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு. இப்ப மீனவர்கள் இப்போ இலங்கையில யாழ்ப்பாண அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில கலவரம் ஏற்பட்டுச்சு. அவர்களை மீட்பதற்கு அவசர வழக்கு தாக்கல் பண்ணோம். நம்ம இமெயில் எல்லாம் அனுப்பிச்சு விட்டோம். உடனே வந்து நாங்க மீட்டிடம் சொல்லி நமக்கு இன்னைக்கு நைட்டு இமெயில் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவசர வழக்கு நம்ம வந்து இப்போதைக்கு வித்ரா பண்ணிருக்கோம். இன்னும் 24 மீனவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நம்ம கேட்டிருக்கோம். அவங்களோட டீட்டெயில் எடுத்து நம்ம வழக்கு தாக்கல் பண்ண போறோம். இப்படி தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி பண்ணாத வேலைகள்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கரூர் சம்பவம் 41 பேருக்கு வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னோம். நீ தாவேக அரசு எவ்வளவு எம்எல்ஏ சீட்டு கொடு, எம்பி சீட்டு கொடு, இல்ல சேர்மனாக்கு நம்ம ஏதாவது தடுக்க போறோமா? அந்த இறந்து போன குடும்பத்துக்கு தாவேக அரசு அவங்க குடும்பத்துல எம்எல்ஏ ஆக்கி விடு, எம்பி ஆக்கி விடு, சேர்மன் ஆக்கி விடு, இல்ல அங்க ஏரியா நகராட்சி ஏதாவது ஒரு வார்டு மெம்பர் ஆக்கி விடு. அரசியல் ரீதியா அரசு வேலை கொடுக்க கூடாது நம்ம சொல்றோம். அதே மாதிரி பல லட்சம் பணம் நம்ம கொடுத்துட்டீங்க. இந்த அரசு வேலைக்காக எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு கருணை அடிப்படையில் எப்படி வேலை கொடுக்கலான்னு சுப்ரீம் கோர்ட் கைடன்ஸ் கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் வழக்கு இருக்கு. அதுவும் தற்காலிக பணிமனை இருக்கு. அதுவும் நாம் தமிழர் கட்சி தான் போராடிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய இன்னும் நிறைய பொதுநல வழக்குகள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கிழவரப்பள்ளி அணை டேம் சம்பந்தமாகவும் ஒரு பெரிய ஒரு வழக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கட்சத்தீவு மீட்பதற்கான ஒரு வழக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி 1 2 எனக்கு தெரியல, நிறைய பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க. சரியா? சொல்ல மறந்துட்டோம். ஈரான்ல வந்து போர்ல இருக்கும்போது 680க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இப்போதைக்கு போர்ல பாதிக்கப்பட்டாங்கல்ல. நம்ம நாம் தமிழ் சார்பாக தான் வந்து மீனவர் பாசனம் வழக்கு தொடுத்தோம். அதுல 680 மீனவர்களையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மத்திய அரசு, மாநில அரசு உதவி செஞ்சு மனுதாரர் வந்து இந்த கோரிக்கையை சிறப்பாக கையாண்டு மாநில நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவிச்சு. எப்படி நம்ம மீனவர் இஷ்யூக்காக 20,000க்காக நம்ம போராடி மாநில நீதிமன்றம் நம்ம பாராட்டு தெரிவிச்சோம். அப்ப ஈரான் மீனவர்கள் பாதிப்பு வந்து அங்க போர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. மத்திய அரசோட மீட்கணும் வழக்கப்பட்டோம். அதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவிச்சாங்க. கச்சத்தீவு அதே மாதிரி இலங்கை கடற்படையில் செயல்பட்ட மீனவர்களை மீட்பதற்கு, கச்சத்தீவு திருவிழா செல்வதற்கு, மீனவர்கள் செல்வதற்கு இப்படி எண்ணி நடக்காத வேலைகள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். 1 2 நிறைய சிமைக்கிற மலவரம், அந்நிய மரங்களை அகற்றுவதற்கு, காடு வனம் நிலம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இயற்கை சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போராடிக்கிட்டே இருக்கும். போவோம் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லும்போது போய்கிட்டே இருப்போம். எவ்வளவு தூரம் போராடுவோம், போராடிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.